Auto car wash ஹலோ in ஃப்ரெண்ட்ஸ், America. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எப்படி கார் வாஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்குது. இது நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைம் பே பண்ணியா மந்த்லி அன்லிமிட்டெட் வாஷு, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒன் டைம் கூட வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நான் வந்து அன்லிமிட்டடாக வந்து வாஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ இது உள்ளக்க தான் போகிறோம். போனதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கிடணும். இறங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க. நான் இப்போ தான் வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து நியூ ஜெர்சி வந்தேன். ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு விட்டாக்கா இப்போ நம்ம அம்மிகோ வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. அந்த சைடு 2 சைடும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அப்படியே மிஷினில் போயிட்டு க்ளீன் பண்ணி வெளியில் வரும்போது நல்லா பாலிஷாக ட்ரையாக வெளியே வந்துடும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம காருக்குள்ளேயே உட்காந்துக்கலாம், இறங்க தேவையில்லை. இந்த கார் வாஷில் பார்த்திங்கன்னா நம்ம இறங்கிட்டு இந்த மாதிரி உள்ளக்க நம்ம வாக் பண்ணி சீத்ரூ நம்ம காரை பார்த்துக்கிட்டே உள்ளக்க போகலாம். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இப்படியே வந்துட்டு இருக்கும். மிஷினில் ஃபஸ்ட்டு சோப்பு வரும், வாட்ரு வாஷு, டயர் க்ளீனிங்கு எல்லாமே க்ளீன் பண்ணி ரொம்ப அருமையாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணி வெளியே வந்துடும். நம்ம அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எப்படி வெளியே வரும்போது ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஈஸியாக இருக்குது வாஷு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை ஒரு கன்னு மாதிரி இருக்கும், ஒரு ஃபன்னு கண்ணி வச்சுருக்காங்க. அதில் போயிட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த கன்னை எடுத்து நம்ம சும்மா காரில் டயரில் தண்ணி அடிச்சுக்கலாம். அப்படி சும்மா ஒரு ஃபன்னு கண்ணியை இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணி அடிக்கிறேன். பார்த்தீங்களா, ஐயோ செமையாக ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே டயரு சும்மா ஒரு ஃபன்னுக்காண்டியே அது மாதிரி. நான் இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். வேறு இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம காருக்குள்ளேயே உட்காந்துருக்கலாம், வாஷ் பண்ணி வெளியே வந்துடும். இது ஒரு ஃபன்னுக்காண்டியை அப்படியே சும்மா வச்சுருக்காங்க. நானும் அப்படியே எடுத்து சின்ன குழந்த மாதிரி அடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். சரி உங்களுக்கு ஒரு ஃபன்னாக காட்டலான்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, அப்படியே வாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா சோப்பு ப்ரஷ் எல்லாம் வந்து போட்டு செம்மையாக க்ளீன் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து 1 ஹவர்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை, ஓன்லி 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி செம்மையாக வெளியே வந்துடும். நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம், ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ணலாம். நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்கும். யாருக்காச்சும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுனாக்கா ஊர்லேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா செம்ம பிஸ்னஸ் இருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, கரண்ட்டு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஏன்னா 24 ஹவர்ஸ் கார் வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். டாக்ஸி டிரைவர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து டெய்லியும் வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து க்ளீன் பண்ணணும், நிற்கணும், வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா எப்படி க்ளீனாக சைடில் விண்ட்ஷீல்டு எல்லாத்தையுமே வந்து அப்படியே ரப் பண்ணி க்ளீன் பண்ணிடும். ஆனால் அந்த கிளாஸ் எனக்கு சீத்ரூ வந்து கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்குது, அதனால் வந்து கிளியராக காட்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் இன்னொரு வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு க்ளீனாக பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏர் ப்ரெஷரு, வாட்ரு நம்ம எடுக்கிற இதை பொறுத்து இருக்குது. பார்த்திங்கன்னா டயர் பாலிஷ் பண்ணி வந்துடும், அந்த மாதிரி ஒவ்வொன்று நார்மல் வாஷு இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு நம்ம அந்த அண்ணாட்ட போயிட்டு அங்கே ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெளியே போனோம். வெளியே போனதுக்கப்புறம் இப்படி ஒரு அமிகா வந்து ஃபுல்லாக காரை தொடச்சிருவார், க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்களே ஓட்டிட்டு
வெளியே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம சொன்னாக்கா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டிப்பு கொடுத்தாக்கா டிப்பு வாங்கிடுவாங்க. இப்போ அவரே வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவார். வண்டியை எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு